இயேசு மேல நம்பிக்கை இருந்த பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அவரை விட்டு போகவில்லை. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 66ஆம் வசனத்துல இருந்து 69ஆம் வசனம் வரைக்கும் ஒரு நிகழ்வுல இது எழுதப்பட்டிருக்கு. இயேசு மேல நம்பிக்கை இருந்த பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் ஜீசஸ் விட்டு என்ன செய்யல, போகல. ஆனா அவரோடு கூடவே இருந்தார்கள், அவருடன் கனெக்ஷனில் இருந்தார்கள். நம்பர் 1. நம்பர் 2, அவர் மேல நம்பிக்கை இல்லாதவர்களே அவரை விட்டு விலகினார்கள், இணைப்பை துண்டித்து கொண்டார்கள், நாட் ரீச்சபிள் ஏரியாவுக்கு போனார்கள். யாரு? ஜீசஸ் மேல பேதுருவுக்கு நம்பிக்கை, அதனால பேதுரு ஜீசஸ் கூட இருந்தான். ஜீசஸ் மேல மற்ற அப்போஸ்தலர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால அவங்க ஜீசஸ் கூட இருந்தாங்க. ஜீசஸ் மேல நம்பிக்கை அநேகருக்கு இல்லாம போயிட்டது, அதனால அது வரைக்கும் கூட இருந்த அது கூட இருந்த சீசர்கள் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? முக்கியமான பாயிண்ட். ஜீசஸ் மேல நம்பிக்கை இருந்த போது பேதுரு எங்க இருக்கிறான்? ஜீசஸ் கூட இருக்கிறான். ஜீசஸ் மேல இருக்கிற நம்பிக்கை போனதுனால நிறைய பேர் எங்க போயிட்டாங்க? இப்ப பேதுரு ஜீசஸோட இருந்ததுக்கும் மற்றவங்க ஜீசஸோட இல்லாம போனதுக்கும் என்ன காரணம்? என்னதான் காரணம்? நீ சொல்லுமா, என்ன காரணம்? பேதுரு ஜீசஸோட இருந்ததுக்கும் ஜீசஸோட மற்றவர்கள் இல்லாம போனதுக்கும் என்ன காரணம்? 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? என்னதான் பிரச்சனை? எப்படி இருந்தான்? ஏதாவது விளங்குதுங்களா? ஏன் பேதுரு இயேசு விட்டு போக மறுத்தான்? ஏன் மற்றவங்க போக துணிஞ்சாங்க? ஜீசஸ் மேல பேதுருக்கு என்ன இருந்துச்சு? நம்பிக்கை, ஃபெய்த். மற்றவங்களுக்கு ஃபெய்த் இல்லை. ஆமென். முக்கியமான சத்தியம் இது. அப்ப என்ன பாயிண்ட்டுக்கு வர்றோம்னா, நம்பிக்கை தான் இணைக்கிறது. அண்டர்லைன் ஹெவியா போடுங்க அந்த பாயிண்ட். நம்பிக்கை தான் ஒருத்தனை ஆண்டவரோட இணைக்கிறது. இதைத்தான் பக்திம்பாங்க. என்னது? அவருக்கு கடவுள் பத்தி ரொம்ப அதிகம் பிரதர் அப்படின்னு அர்த்தம். கடவுள் மேல அவருக்கு நம்பிக்கை அதிகம்னு அர்த்தம். ஆமீன். நம்ம பக்தி விருத்தி அடையத்தான் சபையை தேவன் கொடுத்துருக்காராம். 1 கொரிந்தியர்ல வருது, பக்தி என்ன செய்யணுமா? விருத்தி அடையணுமா. பக்தி குட்டி போடணுமா, நம்ம பாசையில பக்தி அபிவிருத்தி ஆகணுமா. அப்படி என்ன அர்த்தம்? நம்பிக்கை பெருகணும், விசுவாசம் வளரணும். ஆமீன். அதுதான் சபை. அப்ப பக்தி தான் ஒருத்தனை கடவுளோட என்ன செய்யுது? இணைக்குது. ஆமீன். பேதுருக்கு ஜீசஸ் மேல என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. அதனால இவன் என்ன செய்ய மாட்டேன்ட்டான்? நான் போக மாட்டேன்ட்டான், போக மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அப்ப யார் மேல எது மேல நாம நமது நம்பிக்கை வைக்கிறோமோ அவரோட அதோடத்தான் நாம இணைந்திருப்போங்கிற இந்த பிரமாணம் நமக்கு விளங்குதா? இது விதி, இது பிரமாணம், இது சட்டம். இதை யாருமே மீற முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஆமே. நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. அப்ப நம்ம தேவனோட கர்த்தரோட இணைச்சி வச்சிருக்கிறது என்னது? நம்பிக்கை. அப்ப கவனிங்க, செடி கொடியோட சேர வருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செடி மேல கொடிக்கு என்ன வந்துருச்சு? நம்பிக்கை வந்ததுனால அது அப்படியே ஒட்ட வருது. நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கொடி செடியில ஒட்டிட்டு கிடக்கும். என்னைக்கு நம்பிக்கை கட்டாதோ கொடி வெளிவரும். ஆமீன். இன்னைக்கு நான் பேசுறேன்னா கர்த்தரை பத்தி, கர்த்தர் மேல எனக்கு என்ன இருக்கு? நீங்க சபைக்கு வந்திருக்கீங்கன்னா கர்த்தர் மேல உங்களுக்கு என்ன இருக்கு? அப்ப நம்பிக்கை தான் உங்களை அவரோட ஒட்ட வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையை காஞ்சி போக பண்ணத்தான் பிசாசு இருக்கிறான். உங்களுக்கு எப்பெல்லாம் நம்பிக்கை ட்ரை ஆகுதோ அப்பெல்லாம் அவரை தேடுறத குறைச்சிருவீங்க. ஆமீன். பயில் படுறா, ஐயோ அவன் என்ன செய்வான்? அவர் மேல நம்பிக்கை இல்லை தம்பி, அவனுக்கு அதை புரிய வைங்க. அதை புரிஞ்சுங்கப்பா. செவிங்கன்னா சிஸ்டர் எப்படி ஜெயிப்பாங்க? நம்பிக்கை இல்லையம்மா. ஆமீன். சும்மா பாடுனா எப்படி பாடுவாங்க? நம்பிக்கை இல்லையே. ஆமீன். பாடுதான் நம்பிக்கை. அது எப்படி வரும்? ஒட்டினா தனியா கனி கிடைக்கும், ஒட்டாம எப்படி கனி கிடைக்கும்? புரியுதுங்களா? ஓகே. நம்ம நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மனசும் இருக்கும். கவனம் கேளுங்க. இது பிரமாணம், நான் மறுக்கவும் முடியாது, நீங்க அதை மீறவும் முடியாது. எனக்கு நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் என் மனசு அளவாயும். ஆமீன். 10,000 ரூபாய் வச்சு, இந்த 10,000 வச்சுதான் நான் அந்த ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படின்ட்டு நீங்க 10,000 ரூபாய பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வீட்டுல ஓரமா பாதுகாப்பா வச்சுட்டு அந்த காரியம் நடக்க இன்னும் 1 வாரம் காத்திருக்கணும் வைங்களேன். உதாரணத்துக்கு 1 வாரம் காத்திருக்கணும் அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு. ஆனா அந்த ஒரு வாரம் வரைக்கும் 10,000 யார் வீட்டுல இருக்கு? நம்ம வீட்டுல இருக்கு. சரி, அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு அந்த 10,000 தேவை, சரிதானே? அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் உங்க கவனம், உங்களுடைய நம்பிக்கை இது மேல இருக்கும். 10,000 இருக்கான்னு பாத்துக்கப்பா, நைட்டு பாத்துக்கோ, காலையில பாத்துக்கோ, தூங்க பாத்துக்கோ, மதியம் பாத்துக்கோ, நைட்டு பாத்துக்கோ சொல்றோமா? ஏன்? உங்க நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் உங்க மனசு இருக்கும். ஆமீன். இருக்குதா? இப்ப நம்பிக்கை தேவன் மேல இருந்துச்சுன்னா மனசு எங்க இருக்கும்? இருக்குமா? அப்ப நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம அவரோட இருக்கிற அளவு.
எந்த அளவுக்கு நம்பிக்கைங்கிற பேஸ்ட், நம்பிக்கைங்கிற பசை நம்மகிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அவரோட நம்ம ஒட்டிட்டு கிடப்போம். ஆமென். அப்ப நம்ம நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் நம்ம மனசு இருக்கும். நம்ம மனசு எங்க இருக்கோ அங்கதான் நாமும் இருப்போம். சிம்பிள். உங்க ஆத்துமா எங்க இருக்குதோ அங்கதான் நீங்களும் பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்க. மனசு அங்கேயே போகுது பிரதர். ஏன் பிரதர் நீங்க வார வாரம் சபைக்கு போறீங்க? ஏன் பிரதர் நீங்க ஜெபிக்கிறீங்க? ஏன் பிரதர் துதிக்கிறீங்க? ஏன் உங்களை எப்ப பார்த்தாலும் பைபிள் மாறிடுற என்ன விஷயம்? மனசு அங்கேயே போகுது பிரதர். புரியுதா? அப்ப மனசு எங்க போகுதோ உடம்பு அங்க போகுது. மனசுல இருக்கிற நம்பிக்கை எங்க போச்சோ மனசு அங்க போகுது. இப்ப என்ன பாயிண்ட் நமக்கு புரியுது இந்த லால, இந்த பிரமாணத்துல? நம்பிக்கை தான் ஒரு மனிதனை இணைக்கிறது. அதுக்கு பெரிய உதாரணம் ஜீசஸ் மேல இருந்த நம்பிக்கை தான் பேதுருவை இணைச்சு வச்சுட்டு இருந்துச்சு. நமக்கு தேவன் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, இனம் புரியாத புத்தி கெட்டாத ஒரு ஃபெய்த் நம்மள தேவனோட இணைச்சிட்டு வச்சுட்டு இருக்கு. ஆமென். இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை காலி பண்ணத்தான் நீங்க சாகிற வரைக்கும் ஒருத்தன் உங்களை சுத்தி வரும். அவன் நேரடியா வந்து ஜெபம் பண்ணாத, பைபிள் படிக்காத அப்படி சொல்றது இல்லை, அப்படி சொல்ல மாட்டான். அவன் சொல்றது வந்து உங்க நம்பிக்கையை எப்படி நாசம் பண்றது, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை, அவர் நல்லவர், எங்க நீ நல்லவர் நம்பிட்டு இருக்கிற, உனக்கு என்ன செஞ்சார் சொல்லு, நீ கும்பிட்டு என்ன நடந்துச்சு, புரியுதுங்களா? அவர் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஒட்டச்சிட்டோம்னா நம்பிக்கை அவுட்டு, நம்பிக்கை அவுட்டு. இப்ப ஒருத்தரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அவரு தங்கமான ஆளுங்க, கோவப்படவே மாட்டாருங்க, நம்ம இல்லைன்னு போய் சொன்னா இல்லைன்னு சொல்லாம தருவாருங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. இன்னொருத்தர் வந்து அவரை பத்தி அவரா அச்சுமா நடிப்பாரு, அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நிறைய புடுங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர் மேல உங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் என்னாச்சு? அடியாதா? இதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இப்படிதான் நம்பிக்கை அடிச்சான். கர்த்தரை நல்ல விதமா அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இவன் வந்து உள்ள புகுந்து கர்த்தர் மேல கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும். அப்ப கர்த்தர் மேல இருந்த நல்ல அபிப்பிராயம் போனதுனால நம்பிக்கை அவுட். அதனாலதான் சாப்பிடாதன்னு சொல்லியும் சாப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க? சாப்பிடாதன்ட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியும் அவங்க சாப்பிட்டாங்க. ஆமென். அப்ப நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கை தான் நமது இருதயத்தையும் அவரையும் இணைக்கும் நபர். சொல்லுங்க. நம்பிக்கை தான் நமது இருதயத்தையும் அவரையும் இணைக்கும் ஒரு நபர், ஒரு மீடியேட்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஜெபிக்க முடியலன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால செபிங்கன்னு சொல்லக்கூடாது, நம்பிக்கைக்கான வழிகளை பார்க்கணும். பின்னாடி ஆண்டவர் பேசுவார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:19 ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:19 நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அடுத்து, அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். என்னைய தேவனிடத்துல சேர்த்தது என்னது? நம்பிக்கை. அதெல்லாம் சும்மா நான் பேசல, அங்க ரெக்கார்டு எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் பேச நமக்கு நேரம் போயிடும், அதனால அங்க எடுக்கிறது இல்லை. அதனால நம்பிக்கை தான் ஒரு மனிதனை தேவனோட சேர்க்குது. ஆமென், ஆமென். இந்த மனுஷன் குடிகாரன், கட்டிக்கிட்டவன், ஆனாலும் திருந்துவாங்கிற நம்பிக்கை தான் இன்னும் அவனோட என்ன வாழ வைக்குது. புரியுதுங்களா? நம்பிக்கை. சொல்லுங்க. நம்பிக்கை தான் தேவனோட நம்மளை இணைக்கிறது, சேர்க்கிறது. நம்பிக்கை நம்மை தேவனோட சேர்க்கிறது. முழு நம்பிக்கை நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஆமென். நம்பிக்கை நம்ம தேவனோட சேர்க்குது, ஆனா முழு நம்பிக்கை நம்மை தேவனோட இணைக்கிறது. சேர்க்கிறதுங்கிறது வேற, இணைக்கிறதுங்கிறது வேற, கலக்கிறங்கிறது வேற. கலக்கிறது மூணுமே வேற வேற பிரிவு, வேற வேற அர்த்தம். ஆமென். நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு ஜீசஸை நம்ம நம்பினவனையும் நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்தவங்களா சேர்றோம். கிறிஸ்தவங்களா என்ன செய்யறோம்? மாறுறோம். அப்பெல்லாம் என்ன அர்த்தம்னா நம்ம அப்பதான் சேர்ந்துருக்கிறோம், ஜீசஸை சேர்ந்துருக்கிறோம். அவர்கிட்ட சேர்றதுதான் கிறிஸ்தவங்களா மாறுறது. சரியா? நம்ம என்ன பண்ணிவிட்டோம்? சேர்ந்ததோடையே நின்றுட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? இணையணும். ஆமென். இணையிற இடத்துக்கு வராதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல கனி இல்லை. சேர்ந்துருக்கிறோம். இயேசுவை நாங்க கடவுள் ஏத்துக்கிறோம் சார், நாங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் சார், நாங்க பாருங்க அந்நிய பாஷை கூட பேசுவோம், நாங்களாம் கிறிஸ்தவம், நாங்களாம் பார்த்தீங்கன்னா பைபிள் 1000 போட்டு வாங்கியிருக்கிறோம், நாங்களாம் மதம் மாறிட்டோம் சார். இதெல்லாம் என்னது? அங்க இருந்த கொடி இங்க வந்து சேர்ந்துருக்கு, அவ்வளவுதான். ஆனா என்ன செய்யலாம்? இன்னும் கனெக்ட் ஆகலை. சேர்ந்திருக்கிறதுனா என்ன, இணைகிறதுனா என்ன அப்படின்னா, சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்புற கனெக்ஷன், அவுட் கனெக்ஷன். செடியோட கொடி வெளிப்பார்வையில ஒட்டிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கிறிஸ்தவமா மாறிடுச்சு. கொடி செடியோட இன்னர் கனெக்ஷன்ல கனெக்ட் ஆனா இணைந்திருத்தல். ஆமென். வெளியே ஜாயின் பண்ணி இருக்கிறது வேற, உள்ளுக்குள்ள கனெக்ஷனா இருக்கிறது வேற.
நம்ம எல்லாம் வெளியே ஜாயின் பண்ண பழகிருக்கிறோம். எப்படி போடுறா தண்ணி நமக்குடா, ஞான் சேர்த்தாச்சா, வாடா சபைக்கு வாடா, சேர்த்தாச்சு சேர்த்தாச்சு. இது வந்து சேர்க்கிற வேலை. அடுத்து என்ன செய்யணும்? வெளியே இணைச்சாச்சு, இப்ப உள்ள இணைக்கணும். ஏங்க உள்ள இணைக்கணும் அப்படின்னா, உள்ள இணைச்சாதான் செடிக்கு உள்ள இருந்து ஜீவன் கிடைக்கும். வெளியே சேர்த்தா ஒன்றும் நடக்காது. அதுக்கு பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். ஆமே, வெளியே நீங்க சேர்க்கறதுக்கு பேசாம இந்துவா இருந்து போயிடலாம், முஸ்லிமா இருந்து போயிடலாம், நாத்தினா இருந்து போயிடலாம், சீக்கிரம் இருந்து போயிடலாம், பௌத்தமா இருந்து போயிடலாம். நான் வேஸ்ட் வேஸ்ட். வெளியே சேரக்கூடாது, அதோட நிக்க கூடாது. அடுத்து எங்க போகணும்? உள்ளுக்குள்ள இணையணும். இன்னர் கனெக்ஷன் வேணும். இன்னர் கனெக்ஷன் சேர்ந்தா மட்டும்தான் செடியில இருந்து சாறு குடிக்கு டிராவல் ஆகும். அப்பதான் குடியில ஜீவன் வரும், அப்பதான் குடியில கனி கிடைக்கும். ஆமீன். நம்ம சேர்ந்துட்டோமே தவிர இன்னும் இணையாம இருக்கணும். இணைஞ்சிட்டோம்னா செடியோடைய சுவாபம் சும்மா கொடியில கம கம கமன்னு அடிக்கும். ஆமீன். இணைஞ்ச கொடிதான் அவரு அவரு அவருன்னு சொல்லும். சேர்ந்த கொடி பார்ப்போம், அடுத்த வாரம் பார்க்கலாம் சபைக்கு, இப்ப என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லும். இது என்ன கொடி? இன்னைக்கு ஜெபிக்காட்டலாம் என்ன? பார்ப்போம் பார்ப்போம், இந்த அவர் கூப்பிடா போயிட்டு வந்துடுறேன். இது சொல்றேன்னா யாரு? சேர்ந்த கொடி. எல்லாம் எல்லாம் வந்து பேசும்போதே கண்டுபிடிச்சிருவேன், இது சேர்ந்திருக்கா இணைஞ்சிருக்கான்ட்டு டக்கு நினைச்சிருவேன். ஏன் சேர்ந்தே நான் பல வருஷம் இருந்தேன். இப்ப இணைஞ்சதுனால இணைஞ்சா இப்படி இருக்கும் தெரியும், சேர்ந்தா இப்படி இருக்குன்னு தெரியும். பட்டாச்சு. ஆமீன். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனால பட்டும் படாம தொட்டும் தொடாம ஊருகா மாதிரி ஆண்டவரை இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தா அந்த கொடி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இன்னும் இணையலை. ஆமீன். இணைஞ்சிட்டா அது பார்வை வேற, அது போக்கு வேற, அது பேச்சு வேற. ஆமீன். அதனால இணைகிறதுனா என்ன அப்படிங்கிறத தேவன் நமக்கு என்ன செய்வாரு? அடுத்த பைபிள் ஸ்டடியில டீப்பா போவார். இந்த 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 டாபிக்ல நீங்க எங்கூட தொடர்ந்து டிராவல் ஆனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை தேவன் சொல்லி கொடுத்துருவாரு. நல்லா புரியும். கிறிஸ்தவம்னா என்ன, சேர்றதுனா என்ன, இணையறதுனா என்ன, நீ இணைஞ்சா என்ன நடக்கும். ஐயோ நம்ம சேர்ந்துதான் இருக்கோம் தெரியுது, இணையணுமாமே இப்பதான் பிரதர் சொல்றான்ட்டு நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன் நம்மகிட்ட கிறிஸ்தவங்களை சாட்சி இல்லை? அந்நிய பாசை பேசுறாங்க சிஸ்டர், ஆனா வாயெல்லாம் கிட்ட வார்த்தை. ஏன் தம்பி? ஏன் அந்த பாருங்க நல்லா ஜெயிப்பாங்க தெரியுமா சிஸ்டர்? ஐயோ அது ஒண்ணுதான் அவங்ககிட்ட இருக்கு, அவங்கள்ட்ட பேசி பழகவே முடியாது. ராட்சசி. ஏமா ஏமா ஏன் இப்படி நடக்குது? ஏன் தெரியுமா? செடியோடைய சுபாவம் உனக்குள்ள என்ன வரல. ஏன் வரல தெரியுமா? நீ வெளியே சேர்ந்திருக்கே தவிர உள்ள சேராம ஊரெல்லாம் ஏமாத்தி அடைகிற. ஆமீன். செடி தப்பு கிடையாது, கொடி இன்னும் இணைய மாட்டேங்குது. கொடி இணைஞ்சிருச்சுன்னா ஸ்பாட்ல செடியோட ஜீவன் பறக்கும், சும்மா உள்ள தெரிக்கும். ஆமீன். அதனால குடிய மாத்திர வேலை செடிட்ட இருக்கு. இந்த செடி பைபிளை தூக்கிட்டு சபைக்கு வந்துச்சே தவிர இன்னும் இணைய மாட்டேங்குது. ஏன்னா நீ பைபிள் படிச்சுட்டியா, ஐயோ நீ இணைஞ்சிட்ட, இப்படி பேசினா என்ன செய்யும்? நீ வார வாரம் சபைக்கு வந்தானே நல்ல விசுவாசி. ஓஹோ, அப்புறம் நீ டெய்லி பைபிள் படி நல்ல விசுவாசி. அப்புறம் அப்புறம் இது பெரிய டேஞ்சரான காரியங்கள்லாம் இருக்கு இந்த மாதிரி சிஸ்டத்துல. இது எல்லாத்தையும் உடச்சி சேர்ந்தது பத்தாது, இணையணும். இணையிறது பத்தாது, அவரல்ல நான் அல்ல, அவர் வேறல்ல நான் வேறல்ல அப்படின்னு கலக்கணும். மிக்சிங், ஜாயினிங், கனெக்டிங், மிக்சிங். ஆமீன். அந்த மிக்சிங்கிற ஏரியா தான் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினால் அவன் காணப்படாமற் போனான். ஆமீன். தேவனோட சஞ்சரிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வு தேவனோட மிக்சிங்ல நடக்குது. அவரோட நீங்க மிக்சிங் ஆயிட்டீங்கன்னா தேவனோட நீங்க சஞ்சரிக்கிறீங்க. ஆமீன். இங்கதான் ஆண்டவர் அவனுக்கு ரகசியங்களை கொட்டி தீர்க்கிறார்.